வணக்கம். indiadirect.com-இன் வர்த்தக செய்திகள். ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் நியூஸ் நம்ம பேசிடலாம். நிதின் காமத், ஜீரோதா ஓனர், ரைட்? 2012 நான் 1-to-1 மீட்டிங் மீட் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள் அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்ன ஆஃபீஸ், 3ஆவது மாடியில், மொட்டை மாடியில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு டேட்லேயே வி லைக் த கான்செப்ட் அண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ பேசணும். அது ஒரு பர்சனல், இவ்வளோ பெருசு வளருவாங்கன்றது தெரியாது. ஒரு 3.25 பக்கமாக ஒரு நியூஸ் வந்துச்சு. அவருக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் சொன்னது இது ஆல்மோஸ்ட் அபவுட் 1-1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்த விஷயம். பட் இப்போ தான் நியூஸ் வெளியில் விடுறாரு. பேசிக் அவருக்கு கொடுத்த 2 இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? நீங்கள் அப்படி இன்டோவா அப்படி ஸ்டீல் பாடி 6 பேக் வைக்கணும்னு நினச்சிட்டு நீ பண்ணால் அதனால வர ஹெல்த் டிசார்டர்ஸ். அவர் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும்ன்றது ஒரு கான்செப்டில் பாடியெல்லாம் பயங்கரமாக ஜிம் பாடி வச்சுருக்கிறார். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தேவையில்லை, நான் ரியலாக ஹெல்த்தியாக இருந்தால் போகிறோம்ன்றது நினைக்கிறது. இதுதான் யோகா கம்ஸ் இன் டு பிக்சர். நம்ம மசில் பில்டப் பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறதுல நம்மளுக்கு இன்டர்னல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாத இருந்தாவே நல்லது. இன்னொன்று ஹெவி ஸ்ட்ரெஸ், ரைட்? பணம் ஜாஸ்தி வந்துடுச்சு, திடீர்னு ஒருத்தர் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களால சக்ஸஸ் அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியறதில்லை. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ஓயோ எடுத்துங்க, இல்லை மைக் டைசன் எடுத்துங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக பேடிஎம் ஓனர் எடுத்துங்க. நிறைய பேர் சொல்லலாம், திடீர்னு ஒரு பெரிய லெவல் வரும்போதும் அவங்களால அந்த சக்ஸஸ் ஹேண்டில் பண்ண முடியல. எப்பயுமே ஸ்மால் ஸ்கேலில் பண்ணும் போதும் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்த லெவல் போகும்போதும் they are not grounded, right? அவங்க அந்த லெவலில் யோசிக்கிறாங்க. அந்த லெவலில் யோசிக்கும் போதும் வேற ஒருத்தர் அங்கே ராஜாவாக இருப்பாங்க. இது அடிக்கடி நான் சொல்கிற எக்ஸாம்பிள். பாம்பு பூமியில் அவன் தான் ராஜா. பாம்பை கழுகு என்ன பண்ணுது, தூக்கிட்டு மேலே போகிறாங்க. மேலே போகும்போதும் அவன் அங்கே ஸ்ட்ரென்த்து, பாம்பு டிஃபென்ஸ்லெஸ் ஆகுது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஸோ இந்த லெவலில் விளையாடும் போதும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் மூமெண்ட் அவன் லெவலுக்கு போகும்போதும் பெரிய திமிங்கலம்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜீரோதாவுக்கு நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்ஸ்டாக் வந்திருக்காங்க. கோட்டாக் ஆல்மோஸ்ட் அதை ரிப்ளிகேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் க்ரோ ஆப் அடுத்த லெவலில் இருந்தாங்க. பட் க்ரோ ஆப் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அந்த காம்படிஷன் அப்போ என்ன ஆகும், இவங்க யோசிக்கிறது நான் நம்பர் 1ல வரணுன்றதான் யோசிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னோவேஷன்ஸ் அடி வாங்குது, ரைட்? இப்போ எம்ஸ்டாக் நான் புரோக்கரேஜே வேணான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட உள்நோக்கம் என்ன, வெறும் டேட்டா பேஸா, இல்லை தே ஆர் ட்ரைங் டு செல் சம்திங் எல்ஸான்றது கேள்வி வருது. இந்த விஷயத்த தான் பேடிஎம் ரிப்ளிகேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்போ ஜியோ எடுத்துங்க, ஜியோ ஃபைனான்ஸ் உள்ள வருது. இன்னைக்கு ஜியோ ஃபைனான்ஸ் பயங்கரமான லெவல்ல இருக்கிறாங்க, ரைட்? அவங்களோட மார்க்கெட் கேப்பை நிறைய எஸ்டாப்ளிஷ் கம்பெனியோட இவங்க பெட்டரா இருக்கிறாங்க. ஏன் பெட்டரா இருக்கிறாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் வியாபாரமே ஆரம்பிக்கல, ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி இவங்களோட நெட்வொர்த் வந்துருச்சு, மார்க்கெட் கேப் வந்துருச்சு சொன்னால் இது அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு. இன்னைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்ட கூட 5,000 crores கேஷ் கிடையாது, ரைட்? ஃப்ரீ கேஷ். வேற ஜியோல பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க 5,000 crores கேஷ் வச்சிருக்கிறாங்க. இது இல்லாத ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதான் மார்க்கெட் கேப்புக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஒன்று. ரெண்டாவது, நினைச்சு பாருங்களேன், கல்யாணம் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஒரு ட்ரைலர். இதுக்கு பிளாக் ராக்கோட ஓனர் வராரு, ரைட்? பிளாக் ராக் யாரு? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். அப்ப அவங்க கூட தான் இவங்க டைப் போட்டிருக்காங்க ஜியோ ஃபைனான்ஸ். அவங்க ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ஒரு 100 பில்லியன் வேணும்னு சொன்னா அடுத்த நிமிஷம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நபர். 100 பில்லியன் இஸ் நாட் எ ஸ்மால் மணி. அப்ப டேங்க்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, எப்போ வேணாலும் கீழே திருவி விட்டுக்கலாம். அப்படி இருக்கும் போதும் நாளைக்கு ஜியோ ஃபைனான்ஸ் ஹவுசிங் லோன், எலக்ட்ரானிக் லோன், கன்சியூமர் லோன், ரைட், பர்சனல் லோன், எது எடுத்துட்டு வந்தாலும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பேடிஎம் மாதிரி வேலெட் எடுத்துட்டு வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுல வேணாலும் உள்ள போக முடியும். அண்ட் அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. அப்ப
ஏன் வந்து அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகாது? சரி, நம்ம வந்து செய்தி பக்கம் வரலாம். அண்ட் இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஆல்வேஸ் முக்கியம். ரெண்டாவது, இந்த செய்தியெல்லாம் சொன்னதுக்கு மெயின் ரீசன், நீங்க கீழே இருக்கும் போது எப்படி வேணா இருங்க, ஒன்ஸ் ரைட் சக்சஸ் வருதுன்னு சொன்னால் மைண்ட்ல வந்து ஜாஸ்தி ஏத்துக்காதீங்க. பி கிரவுண்டட், ரைட்? நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கிறேன், உடனே எம்டிஎம் ஸ்க்ரீன் போடுறது, வெளியில வந்து ஷோ ஆஃப் பண்றது, இது எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழி கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாற்றம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் பெரிய நபர்கள் அத்தனை பேருமே வந்து எங்க அடி வாங்கியிருக்கிறாங்கன்றதை நான் காட்டியிருக்கிறேன். இது வந்து நாட் ஓன்லி ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே, ரைட்? நான் மைக் டைசன் பத்தி நான் சொன்னேன். நம்ம ஊர் அரசியல்ல எடுத்துக்கிட்டனாலும் நம்ம பேசலாம், ரைட்? சசிகலாவை எடுத்துக்கலாம், இல்லை செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம். நிறைய விஷயத்த நம்ம வந்து பேச முடியும். ஸோ கிரவுண்டடா இருக்கிறது வந்து ஆல்வேஸ் குட், அண்ட் பேலன்ஸா இருக்கிறது வந்து ஆல்வேஸ் குட். சரி, நம்ம வந்து அடுத்த செய்திகள் போயிடலாம். டாடா வந்து அவங்களோட இவி பிஸ்னஸ் வந்து தனியா வந்து லிஸ்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரைட் நோ இவி வந்து இட் இஸ் அண்டர் டாடா மோட்டார்ஸ்ல தான் இருக்கு. அவங்க வேல்யூ அன்லாக்கிங் பண்றாங்க. இதான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ற லாங்குவேஜ். ஸோ தனியா லிஸ்ட் பண்ண போகும்போதும் அதோட வேல்யூ வந்து பெருசா வரும். க்ளோஸ் அபவுட் இன்னைக்கு டேட்ல $9 to $10 billion அந்த கம்பெனியோட மதிப்பு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. 82 to 83,000 crores இதுதான் வந்து அதோட மதிப்பு இருக்குன்றது போட்டிருக்காங்க. இவங்க வந்து சம்வேர் அரௌண்ட் $1 to $2 billion, அரௌண்ட் 16,000 17,000 கோடி மார்க்கெட்ல வந்து பெரட்டணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் இயர் வந்து இது வந்து லிஸ்டிங் பண்றதுக்கு பிளானிங் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், டாடா குரூப், ரைட், இவி வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 73% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 53,000 vehicles, அவங்களோட கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மரா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து வால்ட் டிஸ்னி அண்ட் ரிலையன்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து டைப் போட்டிருக்காங்க. வால்ட் டிஸ்னி இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. ஆனால் அவங்களோட மூவிஸ் ஆகட்டும், கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பெரிய லெவல்ல இந்தியாவில் ஹிட் ஆகுது. யார் கூட போகலாம்? ரிலையன்ஸ். வேற யார் இருக்கிறாங்க? ஸோ மீடியா சைடில் ரிலையன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்க கூட வந்து டிசைசிவ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் ரிலையன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிலையன்ஸ் ஜியோ. ரிலையன்ஸ் ஜியோன்றது உங்களுக்கு ஓடிடியில் இவங்க தானே லீடராக இருப்பாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததும் ரிலையன்ஸ் நியூஸ் தான். ரிலையன்ஸ் வந்து ஒரு 5,000 கோடி செலவு பண்ணுறாங்க. என்னதுன்னு சொன்னால் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ். பயோகேஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சாணியை கரைச்சி ஊற்றி அதில் வந்து ஒரு வந்து நம்ம வீட்டில் வந்து கேஸ் பற்ற வச்சுட்டு இருந்தோம். இது கிராமத்து சைடில் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 15-20 வருஷமா பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து கம்ப்ரஸ்ட் கேஸாக எடுத்துட்டு வராங்க. பயோகேஸ் நம்ம ஊரில் நிறைய வேஸ்ட் பொருள்லாம் இருக்கு. மெயினாக அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் ஆகட்டும், இல்லை அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆகட்டும், இல்லை காய்கறி வேஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உள்ளே போட்டுட்டு அழுக அந்த கேஸ் வரும்போதும் அந்த கேஸை பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணிடுறாங்க. எப்படி சிஎன்ஜி இருக்குல்ல, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி பயோகேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி இதை வந்து ஜியோ பிபி, ரைட், பிரிட்டிஷ் பெட்ரோலியம், இவங்க கேஸ் ஸ்டேஷன்ல வந்து விற்க போறாங்க. நல்ல விஷயம். நேச்சுரல் இது இயற்கைக்கு வந்து எந்த விதமான கெடுதல் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மறுபடியும் நான் சொல்றேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குப்பையில இருந்து காசாக்குறோம் ஒன்று. ரெண்டாவது, இம்போர்ட் சப்ஸ்டியூட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூட் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜ். இது ஒரு சைடு பகுதி. இன்னொன்று சைடில் அதுல இருந்து வர கழிவு இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மேன்யூர், ரைட், விவசாயத்துக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு மேஜர் 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 அட்வான்டேஜ். அடுத்தது வந்து ரயில்வேஸ் நியூஸ். ரயில்வேஸ் நியூஸ்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ப்ராபப்ளி, மறுபடியும் நான் சொல்றேன், ப்ராபப்ளி நாளையிலேருந்து அந்த சீரீஸ் ஆரம்பிக்க போகுது, ரைட். ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ரயில்வேஸ் பத்தி நம்ம எடுக்கிறோம். ஸோ ரயில்வேஸ்ல வந்து க்ளோஸ் அபவுட் 2,000 இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து பிரதமர் லான்ச் பண்ணாரு. 41,000 கோடி. தலைவர் வந்து ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு மாநிலமா போயிட்டு
30,000 கோடி, 40,000 கோடி, 50,000 கோடி, 2 லட்சம் கோடி, இது மாதிரி வந்து நிறைய இனாகுரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வருது, அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது எதுவுமே வந்து லான்ச் பண்ண முடியாது. ஸோ தலைவர் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கா, ரைட், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எல்லா ஊர்லயுமே வந்து இவங்க ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்ட், பேசிக்கா வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறது தானே. எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்றது ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட் கார்டு எலெக்ஷனுக்கு வந்து இதுதான் வந்து அவங்களோட ட்ரம்ப் கார்டா இருக்க போகுது. ஹெவி டெவலப்மெண்ட் ஒர்க்கோட எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இருக்கட்டும், நல்ல விஷயம். அண்ட் ஜென்யூனா நடந்தா எல்லாமே நல்ல விஷயம் தான். ஸோ 41,000 கோடிக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இதுல வந்து 553 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஏர்போர்ட்ல வந்து ஒரு பிரைவேட் லான்ச் இருக்குமோ அதே மாதிரி நம்ம சென்னை சென்ட்ரல்லே வந்து அது மாதிரி பிரைவேட் லான்ச் வந்திருக்கு. இன்னைக்கு தான் அந்த வீடியோ வந்துருந்துச்சு. சூப்பர்வா இருக்கு. நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனான்ற மாதிரி இருக்கு. இன்னும் சென்னையை வந்து ஃபுல் ஃபிளெஜ் டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரல. ஒரு பகுதி பண்ணதுக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்குன்றது நினைச்சு பாருங்க. அயோத்தியால ரயில்வே ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலண்ட் லெவல்ல இருக்குன்றது பேசிக்கிறாங்க. பெங்களூர்லயும் வந்து ஒரு பெரிய லெவல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க, பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன். இன்ஃபேக்ட் ஏர்போர்ட் வந்து பிச்சை வாங்கணுன்ற லெவல்ல பேசிட்டு இருந்தாங்க. நல்லதுதான், இப்படி இருந்தா டெஃபினட்டா வந்து இட் இஸ் அ டூரிசம்க்கு ஆகட்டும், இல்லை வந்துட்டு போற பேசஞ்சர்ஸ்க்கு ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து சோனா கேம்ஸ்டா அண்ட் டொயோட்டா கிர்லோஸ்கர், இவங்க 2 பேருமே வந்து இந்த காம்பனன்ட் வாங்கறதுக்கு, காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்களா இந்தியாவில், இந்த ஐபிஎல் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ், நீ வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணு, நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கேரட் கொடுத்தாங்க. அதுல இவங்க 2 பேத்துக்குமே வந்து சர்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 3 பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஓலா எலக்ட்ரிக்கஸ். இவங்க 3 பேர் ஏற்கனவே வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அண்ட் இவி ப்ராடக்ட்ஸ், ரைட். இது 2மே வந்து இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து சோனி ஜி, இந்த மர்ஜர் நியூஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு, ரைட். ஏன் கொலாப்ஸ் ஆச்சுன்றது ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். பேசிக்கா வந்து ஜி வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எங்க ஆளுங்க தான் வந்து இந்த கம்பெனியை நடத்துவாங்கன்றது. ஏன்றது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையை வந்து வெளியில காட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தினால இருக்குமோன்றது ஒரு வதந்தின்னு வச்சுங்களேன். இப்ப ஆஹா வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், சவுத் இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். அது கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாக ஒரு பரவலான செய்தி சோனி. அதே மாதிரி நம்ம சன் டிவி அவங்களும் வந்து அந்த பேச்சுவார்த்தை சேனலை டேக் ஓவர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ குட் திங். நல்லது தானே. நிறைய காம்படிஷன் வரும்போது நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும் அண்ட் நல்ல ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியா எஸ் பேங்க், ரைட். எஸ் பேங்க் வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் நிறைய வியாபாரம் பண்ண போறோம் அண்ட் மோர் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரீட்டைல் லோன்ஸ் வந்து நிறைய கொடுக்க போறோம், குட்டி குட்டியாக நிறைய லோன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ தட் எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கட்டும்ன்றது. இப்போ ஆஃப் லேட், ரைட், லாஸ்ட் வந்து ஒரு 2 months-ஆ, இந்த வந்து ஒரு 2 months வேணா, லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா நீங்க எடுத்துக்கலாமே, ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. எஸ் பேங்க்கும் ஐடிஎஃப்சியும் இவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல நிக்கிறாங்க. அவங்களோட பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிறாங்க வித் குட் டீசன்ட் டெக்னாலஜி வைஸ் எடுத்துக்கலாம், லான்ச்சிங் வைஸ் எடுத்துக்கலாம். அடுத்த ஹெச்டிஎஃப்சி இந்த 2ல யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. நல்ல விஷயம் தானே. எர்லியா நம்ம வந்து டிசைட் பண்ணி என்டர் பண்ணிச்சுன்னு சொன்னால் 1500 வரும்போதும் இந்த பேச்சு வராதுல. அன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில வந்து நான் 10,000 போட்டிருந்தா இன்னைக்கு 10 கோடின்ற மாதிரி அந்த பேச்சு வராது. முடிஞ்சால் இந்த 2 ஸ்டாக்ல எது நல்லா இருக்குன்றது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.